நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யார்கிட்டயும் பதில் இல்லை. Work until you no longer have to introduce yourself. உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கீதாவல், நான் உங்கள் பிரியா. வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கிளாஸ் 6 இருக்கோம். கிளாஸ் 5 பார்க்காதவங்க கிளாஸ் 5 போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம கிளாஸ் 6 என்ன பண்ண போகிறோன்னா செயின் ஸ்டோன் செயின் ஸ்டிச்சஸ். அது என்னது செயின் ஸ்டோன் செயின் ஸ்டிச்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயின் ஸ்டோன்னா என்னது? ஸ்டோன் நாங்கள் ரொம்ப எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம ஒரு கல் மாரி ஒட்டுவோம் பார்த்தீங்களா. இப்போ தெரியாதவங்களுக்கு இந்த கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோன்ஸ் தான் சொல்லுவாங்க. இதுதான் செயின் ஸ்டோன் செயின் ஸ்டிச்சஸ். இதை வச்சு தான் நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த கம் போட்டு ஒட்டிட்டா நம்மளுக்கு சப்போஸ் எப்பயாச்சும் பிரிஞ்சிடுச்சு, கம் தண்ணியில் பட்டு இதுவாகிடுச்சின்னா நம்மளுக்கு அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டால் நம்ம எப்பவுமே வராது. நம்ம ஸ்டிச்சஸை கட் பண்ணாலோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த செயின் ஸ்டிச்சஸ் அவருமே தவிர, நீங்கள் இந்த கம் பிஞ்சிருச்சு அதனால் விழுந்துருச்சு அப்படி தான் வரவே வராது. நீங்கள் கம் போட்டு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ எப்படி போடுறதுன்றதை கிளாஸ் 6 பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். இங்கே கம் வச்சு இப்போ நான் என்ன கம் எடுத்துருக்கேன்னா B7000 என்ற கம் க்ளூ தான் எடுத்திருக்கேன். இந்த க்ளூ வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் ஒரு கம் காட்டியிருப்பேன்ல, அதுவும் நல்ல கம் தான், இதுவும் நல்ல கம் தான். அது ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கம் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இது ரேட் 40. இது ரேட் 40 ருபீஸ் தான். நீங்கள் 40லேயும் இருக்குது 70லேயும் இருக்குது. மீடியம் சைஸ் 40. நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, இங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் ஸ்டிச்சஸை அழகாக ஒட்டுங்க. மேலே கீழேயும் கம் பேஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு தைக்கும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக லைனாக ஒட்டுங்க. சைடில் தான் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது சிலது கம் ஸ்டிச்சஸ் போடும்போது கம்மில் நீடில் போச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் சைடில் தான் கம் படாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வரும். இதில் நம்ம என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுக்கும் நல்லா தெரியும், அதனால் நான் அந்த கலர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஜ்ஜில் தான் ஆரம்பிக்கலாம், இந்த எஜ்ஜில் தான் ஆரம்பிக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்ம இங்கே இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கும் சென்டரில் விட்டு நூலை மேலே எடுக்கிறோமா, எடுத்துட்டு இப்போ பாருங்கள் கீழே நூல் விட்டுடும். இதுக்கும் நடுவில் லைன் மாதிரி இருக்கா, அங்கேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் எடுக்கிறோம். இப்போது இது அவுறாது, புரியுதுங்களா? இது இப்போ அவுறாது. இப்போ செகண்டுக்கு அப்படியே லைனாக போட்டுகிட்டே போகணும் அப்படின்னா பாருங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டில் இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்டிச்சஸ் எடுத்தோம், அதனால் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டில் போடுறோம். சப்போஸ் மேலேருந்து கீழே ஸ்டிச்சஸ் எடுத்தால் இந்த ஸ்ட்ரெயிட்டில் போடணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இங்கேருந்து இன்னொன்று இதுக்கு வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோம். நெக்ஸ்ட்டு இதை கீழே இப்படி அந்த லைனுக்கு கீழே
எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், திருப்பியும் இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், திருப்பி இங்கேருந்து எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா, இப்போ நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், திருப்பியும் இந்த லைனில் நான் சொல்லியிருக்கேன்ல மேலேருந்து எடுத்தால் இந்த கீழ் லைனில் வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி சப்போஸ் கீழ் லைனில் எது ஸ்டிச்சஸ் எடுத்தால் மேல் லைனில் வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம மேலே தான் எடுத்துருக்கோம். இப்போ மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச்சஸ், நெக்ஸ்ட்டு இந்த லைனில் ஒரு ஸ்டிச்சஸ், திருப்பி அங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ். அதாவது இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து கல் ஒட்டிட்டோமா, ஒட்டிட்டு இப்போ நம்ம மேலே ஸ்டிச்சஸில் இருக்கோமா, அங்கேருந்து இப்போ நீங்கள் டபுளாக எடுக்க போகிறீங்க, எனக்கு சிங்கிளாக வேணாம், எனக்கு வந்து டபுளாக வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒரு 3-4 கல்லை விட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், திருப்பி ஒரு 4 கல்லை விட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ஸ்டிச்சஸ், நெக்ஸ்ட்டு ஒரு 4 கல் விட்டு மேலே ஒரு ஸ்டிச்சஸ், கீழே எடுத்து கீழே ஒரு ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? நீங்கள் இப்படியே லைனாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் பிரைட்டாக தெரியணும் இந்த கலரு, அதனால் நீங்கள் வந்து வேறு கலர் போடக்கூடாது. புரியுதுங்களா? நான் உனக்கு நைலான் நூல் சொல்லியிருக்கேன்ல, ஒயிட் கலர் நூல், அந்த நூலில் தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து என்ன கலர் போட்டாலுமே தெரியாது, எந்த கலர் ப்ளவுஸ் எடுத்தாலுமே எனக்கு வந்து அந்த கலர் தெரியாது. அதனால் நான் வந்து அந்த கலர் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் இல்லை நான் த்ரெட்டில் தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்றவங்க வந்து நார்மல் த்ரெட் இருக்குல்ல, நார்மல் நம்ம டைலரிங் கிளாஸில் தான் எடுப்போம்ல, அந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த கலர் ஆப்பிள் க்ரீன் எடுத்துருக்கேன்னா இதே கலர் நூல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் தெரியாது. இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி தெரியும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதனால் நான் உங்களுக்கு தெரியணுன்றனால தான் இந்த கலர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன கலர் ப்ளவுஸ் போடுறீங்களோ அந்த கலர் ப்ளவுஸ் போடுங்க, இல்லைனா நைலான் நூல் போடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், முதல்ல வந்து ஒரு கல்லில் மட்டும் தான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 கல் விட்டு 4 கல் விட்டு வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சர்டைன் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். சர்டைன் ஸ்டிச்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து சர்டைன் ஸ்டிச்சஸ்க்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சில்க் த்ரெட் எடுத்துக்க போகிறோம். சில்க் த்ரெட்டில் நாட் போட்டு வச்சுருக்கோமா, இப்போது இந்த பாக்ஸ் போட்டிருக்கல, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், எடுத்து பேக் ஸ்டிச்சஸ் ஒன்று போட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக இங்கே வந்து திருப்பி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். நீங்கள் சின்னதாக போட்டாலும் சரி, பெருசாக உங்கள் கம்ஃபர்டபுள் தான். ஆனால் சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பாக்ஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துக்கோங்க, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே இதுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒட்டி போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் மேலே எடுத்துட்டோமா, எடுத்து இந்த நூலுக்கு இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலே ஒரு நூல் எடுத்தோம். இந்த ஸ்டிச்சஸ்க்கு அந்த சைடு ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா?
ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு அப்படியே இதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டோம். திருப்பியும் இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்துட்டோமா? திருப்பியும் நம்ம இங்கே மேலே இருக்கனால இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோமா? நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு கீழே இருக்குது. அப்போது நம்ம இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நூலை வந்து மேலுக்கா இழுத்து இந்த சைடு ஒரு ஸ்டிச்சஸ், உள்ளுக்கு ஒரு ஸ்டிச்சஸ், வெளியே ஒரு ஸ்டிச்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இங்கே வந்து கவர் ஆகிடுச்சா? இப்போது இங்கேயும் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இங்கேயும் இப்போ பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம எடுத்துட்டோமா? இப்போது இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு உள்ளுக்கு ஒரு ஸ்டிச்சாக நம்ம இங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டோமா? இப்போது உள்ளுக்கு ஒரு ஸ்டிச்சஸ். நூலை வந்து ரொம்ப டைட்டாக தான் இழுக்காதீங்க, அதுக்கு ரொம்ப லூஸாக விட்டுறாதீங்க. ரொம்ப டைட்டாக வந்து நூலை வந்து இழுக்காதீங்க, அதே மாதிரி லூஸாகவும் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி டைட் ஆகிடுச்சுனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போது உள்ளுக்கு ஒரு ஸ்டிச்சஸ், வெளியே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இது ஃபுல்லாக போட்டு போகிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக வந்து போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? இது வந்து இப்படி தான் வரும், இந்த டிசைன் வந்து இப்படி தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்குது. இப்போ வந்து இங்கேருந்து இது வரைக்கும் பெருசாக இருக்கா, இங்கேருந்து ஏன் இங்கே சின்னதாக இருக்குது? நான் வந்து நூலை வந்து இழுத்து போட்டேன். இங்கே போடும்போது சொன்னேன்ல, நூலை இழுத்து போட்டிங்கன்னா உங்கள் சைஸ் வந்து சின்னதாகும், துணி வந்து சுருங்கும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா சுருங்குதா? இந்த மாதிரி தான் ஆகும். அதனால் மோஸ்ட்லி இதுலேருந்து கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியணுன்றனால போட்டிருக்கேன். ஷேப்பு மாறுது, அதே மாதிரி வந்து துணி வந்து சுருங்குது. அதனால தான் இந்த மாதிரி இழுத்து போடாதீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த வீடியோ இதோடு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.